பற்றிய அறிமுகத்தோடு நாம் இன்றைய நிகழ்வினை துவங்குகிறோம். அம்மா அவர்கள் நெய்வேலியில் வசித்து வருகிறார்கள். டிப்ளமோ எலக்ட்ரிக்கல்ஸ் முடிச்சிருக்காங்க. வேதாத்ரியில வேதாத்ரிய கல்வியில டிப்ளமோ மற்றும் பிஏ, எம்எஸ்சி எல்லாம் முடிச்சுட்டு, இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்றாற் போல இந்த ஒரு இந்த ஒரு அமைப்பு ஒரு நிகழ்வை ஏற்படுத்திய பேராசிரியர் மாணிக்கவாசகம் ஐயா அவர்களுக்கு மேலும் ஒரு சிறப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இந்த ஆராய்வு சம்பந்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியிலே அம்மா அவர்கள் சொல்லப்பட்டது பிஹெச்டியும் பண்ண போறேன் அப்படிங்கிறாங்க. மேற்கொண்டு தொடர்ந்து ஆய்வுகளையும் செய்ய இருக்காங்க. இந்த நிலையில் அம்மா அவர்களை அனைவரது சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்று வேதாத்திரியம் கூறும் கடமைகள் பற்றிய சிறப்பாக சிந்தனையை வழங்க உள்ளார்கள். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த அறிவியல் அரங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும், அறிவியல் அரங்கம் தொடங்க காரணமாயிருந்த அனைவருக்கும் நன்றி கூறி முதற்கனின் மாலை வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்ம பார்க்க இருக்கிறது வேதாத்திரியம் கூறும் கடமைகள். கடமையை உணர்ந்திடு, காலத்தால் செய்திடு, உடம்புக்கும் நல்லது, உள்ளமும் அமைதியாம். தனி மனித அமைதி மூலம் உலக அமைதி, இதுதான் நம்முடைய வேதாத்திரிய கடமை. உலக அமைதி ஒன்றே நம்ம வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய நோக்கமா இருந்தது. அதற்காகவே அவர் உலக சமுதாய சேவா சங்கத்தை நிறுவினாரு. ஒரு பாடல் கேள்விப்பட்டிருப்பீங்க, அகம் புறம் ஆனந்தம் உலக சமுதாய சேவா சங்கம். இந்த பாடல்ல நம்ம என்ன சொல்றோம், உள்ளேயும் வெளியும் ஆனந்தத்தை தர்றது எதுன்னா நம்மளுடைய சேவா சங்கம். அப்போ நம்ம அமைதியா இருக்கணும், இந்த உலக அமைதியா இருக்கணும்னா அதுக்கு நம்மளுக்கு இந்த பயிற்சி எல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுது. அப்ப அதுல நம்மளுடைய பங்கு என்ன, உலக அமைதியில நம்மளுடைய பங்கு என்ன, அதை பத்தி நம்ம இன்னைக்கு பாத்துக்கலாம். அப்போ இயற்கையினுடைய தன்மாற்றத்துல அறிவின் வளர்ச்சி அதனுடைய சிறப்பா இருக்கு. இயற்கையில் அறிவானது மனித உருவில் முழுமையடையுது. வாழ்வின் அனுபவங்கள் மற்றும் ஒழுக்க பண்பாட்டால் தான் அறிவு சிறப்பு நிலையை அடையுது. நம்ம அஞ்சறிவு விலங்கினத்திலிருந்து வித்தெடுத்து வந்ததுனால மனிதனாகிய நம்மளுடைய வாழ்வுல அமைதியும் அறிவில் முழுமையும் உண்டாக கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படுது. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம புலன் கவர்ச்சியில மயங்கும் பொழுது 3 கலங்கங்களுக்கு நம்ம ஆளாகிறோம். அதாவது ஆணவம், கண்மம், மாயை. இந்த 3 கலங்கங்களை போக்குனா மட்டும்தான் நம்ம அறிவில முழுமை அடைய முடியும். அப்போ நம்ம மனவளக்கலை மன்றத்தினுடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மனித குல வாழ்வில் அமைதியை பார்க்கறது தான். இதுதான் மகரிஷியினோட சீடர்கள் ஆகிய நம்ம எல்லாருமே தொண்டின் மூலம் செஞ்சிட்டு வரோம். அப்போ நமது மனவளக்கலை தனி மனிதன் அறிவில் முழுமை பேரை அடைய வைப்பது, அதற்காக குண்டலினி யோகமும் தத்துவ விளக்கங்களையும் கொடுத்து சிந்தனையை உயர்த்தி விடுறதுதான் நம்மளுடைய மனவளக்கலை பணியா இருக்கு. அப்போ முற்காலத்திலிருந்தே எல்லா மகான்களும் இதையே தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? எல்லா மக்களுடைய மனதுல அமைதி ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் எல்லா மகான்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச முறைகள்ல மக்களுக்கு போதனை செஞ்சாங்க. ஆனா அதனை போதனையா மட்டும்தான் அளிச்சாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு எண்ணத்தை எடுத்துப்போம். அதாவது எண்ணத்தை நல்ல எண்ணங்களா போடணும், உயர்ந்த எண்ணங்களா போடணும், அப்படி எல்லா விஷயங்களையும் மக்களுக்கு எடுத்து சொன்னாங்க. ஆனா அது எல்லாம் போதனையா இருந்ததுனால மக்கள் மறந்து தன்னுடைய வழிகள்ல வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா நம்மளுடைய பயிற்சி முறை எப்படி கொடுத்திருக்காரு நம்ம குருமகான்னா, பயிற்சியா கொடுத்திருக்காரு. இப்ப எண்ணத்தை எடுத்துக்கும் போது அதை ஆராய்ச்சி பண்ண சொல்றாரு. எண்ணத்தை ஆராயும் பொழுது நம்மளுக்கு எந்தெந்த எண்ணங்கள் நம்மளுக்கு தேவையில்லை, எது பாசிட்டிவ் எண்ணங்கள் அப்படின்றத நம்மள ஆராய்ச்சி பண்ண சொல்றாரு. அப்ப அது பயிற்சி முறையா இருக்கும் பொழுது நம்ம சாதனைய ஈஸியா அதை மாற்றி வெற்றி பெற முடியுது. அப்ப இதேதான் ஆசை, அடுத்தடுத்த பயிற்சிகள் எல்லாமே. அப்போ நம்மளுடைய சாதனையை மாற்றிய பிறகுதான் நம்மளுக்கு தெரியுது, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே நம்ம செய்யற செயல்கள் எல்லாமே கடமைதான்.
எப்ப தெரியுது? நம்ம கொஞ்சமாவது அந்த சாதனைக்குள்ள போகும்போது மட்டும்தான் நம்மளுக்கு கடமைன்னா என்னன்னே நம்மளுக்கு தெரியுது. இத 5 வழிகள்ல நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம். இவற்றுல அவரவர்கள் ஆற்றலுக்கும், வயதிற்கும், அறிவிற்கும் தக்கவாறு கடமையில உயர்வு இருக்கும். இப்போ தான்றதுல எடுத்துப்போம். இப்ப தனி மனித வாழ்க்கை முறையை கொண்டுதான் மனித குலம் வளம் பெறணும். இல்லையா? இது நம்மளுக்கு தெரியணும். தெரிஞ்சிருக்கும். அப்போ நம்ம தாய் தந்தையோட வித்து எடுத்துதான் இந்த உடலா வந்திருக்கும். அப்ப அவர்களுடைய குணம், அவர்களுடைய பதிவு இது எல்லாமே நம்மளுக்குள்ள உள்ளடக்கமா இருக்கு. அன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில குரு ஐயா கூட சொன்னாரு. துல்லிய சமதள சீர்மை தத்துவத்தின் படிதான் நம்மளுக்கு எல்லாம் நம்மள உடலா இருக்கட்டும், நம்மள சுத்தி இருக்கிற மக்களா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், எல்லாமே அதன்படிதான் நம்மளுக்கு அமையும். ஆனா அதுல இருந்து நம்ம சிறந்த அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறது நம்ம கிட்டதான் இருக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்போ நம்ம சிறந்த வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை நம்ம தேர்ந்தெடுக்கிறது நம்ம கிட்ட இருக்கு. அப்ப சிறந்த வாழ்க்கை எப்படி தேர்ந்தெடுக்கிறது? அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் நல்ல உடல் நலம் தேவை. நல்ல உடல் நலத்துக்கு தான் நம்மளுடைய குருமகான் நம்மளுக்கு பயிற்சி முறைகள் எல்லாம் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி மனவளம் தேவை. மனவளத்துக்கும் தவம், தற்சோதனை இதெல்லாம் கொடுத்து பண்பாட்டு கல்வி முக்கியமா நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. அதே மாதிரி பொருளாதாரத்துல நிறைவு தேவை. நம்ம பொருளாதாரத்துல நிறைவு எப்படி அடையணும்னா அறநெறியில பொருள் ஈட்டணும். அப்போ பொருள்ல உயர்ந்தா மட்டும் நம்மளுக்கு கிடைச்சிருமா நிறைவுனா, பொருள்ல எவ்வளவு உயர்ந்தாலும் ஆன்மீகத்துல உயர்வு இல்லைன்னா நம்மளுக்கு அதுவுமே துன்பத்தை தான் கொடுக்குது. இதுல திருவள்ளுவர் அழகா ஒரு குறள் சொல்லியிருப்பாரு இல்லையா? அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லையாங்கு யாங்கு அப்படின்னு இருப்பார். அப்போ உடல் நலம் இல்ல அப்படின்னா நம்மளுக்கு இப்போ எக்ஸாம்பிள் வந்து வீட்ல ஒரு ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு கை வலி. அவங்க கை வலியோட எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய அவங்களுடைய அவங்களுக்கு இன்னும் வேலை வந்து அதிகமாகுது. இன்னும் வலி அதிகமாகுது. அப்ப என்ன நினைப்பாங்க? அவங்களுடைய செல்ஸ் எல்லாமே சொல்லும் வலி அதிகமா இருக்கு, வலி அதிகமா இருக்குன்னு. அப்போ அவங்களுக்கு வந்து ஜீவகாந்தத்துல அது பதியுது. அப்ப ஜீவகாந்தம் வெளியில ஸ்ப்ரெட் ஆகுது. அப்ப அலை மூலம் அந்த வான்காந்தத்தோட வந்து கலக்குது. அப்ப அந்த வீட்லயும் அந்த துன்ப உணர்வு சுத்திக்கிட்டே தானே இருக்கும் அலை வடிவுல. அப்ப அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க மேலயும் அது மோததானே செய்யுது. அப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்ல, அவங்களுக்கு அமைதி இல்ல அப்படின்னா, அவங்க கடமையை அவங்களால செய்ய முடியலன்னா, அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே அது அலையில மோதி அவங்களுக்கும் அமைதி இல்லாம மாத்துது. இல்லையா? அப்போ உடல் நலனை நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய முதல் கடமை. உடலை மட்டும் பாதுகாத்தா போதுமானா இல்ல. நம்மளுடைய உடல், உயிர், மனம் 3யுமே இணைச்சு செயல்படுறது தான் நம்மளுடைய கடமை. எந்த செயல் செய்தாலுமே மனதால உடலை கொண்டுதான் செய்யணும். அதாவது இப்போ நம்ம உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப என்ன பண்றோம்? செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது, ஐயோ! காலையில என்ன டிஃபன் செய்யலாம்? ஐயோ! பசங்களுக்கு லஞ்ச் என்ன குடுக்கலாம்? இத பத்தி தானே நம்ம மனசு ஓடிக்கிட்டே இருக்கு. ஏதாவது ஒரு சிந்தனை நம்மளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா ஓடிக்கிட்டே இருந்தாலும் பயிற்சி நம்ம கரெக்ட்டா செய்வோம். இல்லையா? ஆனா அப்படி செய்யக்கூடாது. உடல், மனம் முழுவதுமே இணைஞ்சு நம்ம செய்யணும் அப்படிங்கிற. அதே மாரி தவம் எடுத்துப்போம். தவம் செய்யும்போது நம்மளுடைய சிந்தனைகள் குறுக்கீடு வந்துகிட்டே தானே இருக்கு. அப்போ உடற்பயிற்சியா இருக்கட்டும், எந்த செயலா இருக்கட்டும், நம்மளுக்கு அதுல உயர்வு இருக்குமா அப்படின்னா இருக்கு. கம்மியா தான் இருக்கும். அப்போ உடல், உயிர், மனம் இது 3ம் இணைஞ்சு நம்ம செய்யும்போது எந்த செயலும் நம்மளால சரியா செஞ்சு முடிக்க முடியும். நம்ம கடமையையும் சிறப்பா செய்யறதுக்கு அது உதவியா இருக்கும். அதாவது பிரசன்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அப்படி வாழும் பொழுதுதான் எண்ணம், சொல், செயல்ல தானாவே விழிப்புணர்வுக்கு வந்துரும். அந்த விழிப்புணர்வே நம்மளுக்கு பழக்கம் ஆயிடும். பழக்கமே நம்மளுடைய தன்மை ஆகிடும். நம்ம குரு சொல்லிக் கொடுத்த 2 ஒழுக்க பண்பாட்டை ஈஸியா நம்மளால கடைபிடிக்கவும் முடியும். நான் ஒரு கதை படிச்சேன். அதாவது ஒரு ஊர்ல 2 ஞானிகள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மக்கள் எல்லாரும் எந்த அவங்கவங்களுக்கு பிடிச்ச ஞானி கிட்ட போய் அவங்கவங்க தெரிஞ்ச விஷயத்த கத்துக்க ட்ரை பண்ணாங்க.
அப்போ ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஒரு ஞானி கிட்ட போய் அவர்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வந்துட்டு, சரி இவருக்கு இந்த ஞானி கிட்ட நம்ம எல்லாமே கத்துக்கிட்டோம். அந்த ஞானி கிட்ட போய் மீதிய கத்துப்போம். அவர்கிட்ட இருக்கிறதையும் கத்துக்கிட்டு நம்ம தான் பெரிய ஞானியா ஆவணும் அப்படின்னு நினைச்சு, ஒரு அதுக்குள்ள ஒரு என்ன சொல்றது? தன்முனைப்பு ஏற்படுது அவருக்குள்ள. அப்ப அவரு போய் இன்னொரு ஞானி கிட்ட போயி, நான் வந்து அந்த ஞானி கிட்ட எல்லாமே கத்துக்கிட்டேன். அதாவது கூடு விட்டு கூடு பாய்வேன், தண்ணீல நடப்பேன், காத்துல மதப்பேன், இப்படி எல்லாமே சொல்றாரு. சொல்லிட்டு, எனக்கு வந்து உங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்கு? எனக்கு அத சொல்லிக் குடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவரு அந்த அந்த 2வது ஞானி சொல்றாரு, அதாவது நீ சு ரொம்ப பெரிய ஆளுப்பா நீ, பெரிய ஞானி நீ. உனக்கு எல்லா வித்தையுமே தெரியுது. அ எனக்கு இது எதுவுமே தெரியாது. நான் வந்து என்னுடைய அதாவது என்னுடைய வாழ்க்கைய தொடர்ந்து நான் வந்து அதே வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதாவது உடல், உயிர், மனம் இணைஞ்சு எல்லாமே நான் செஞ்சுகிட்டு இருக்கேன். அப்படின்னு சொல்றாரு அவரு. அப்ப வந்து அப்ப இதுலருந்து என்ன தெரியுது இந்த கதையிலருந்துன்னா, நம்ம வந்து பிரசன்ட்ல வாழ்றது தான் உண்மையான ஞானம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதுவும் நம்மளுடைய கடமை தான். அது மட்டும் இல்ல, நம்மளுடைய இயற்கை தத்துவம், கடவுள் தன்மை பத்தி, வாழ்க்கை தத்துவங்கள பத்தி, இது எல்லாத்தையும் நம்ம அடிப்படையா முழுமையா தெரிஞ்சுக்கிறதும் நம்மளுடைய கடமை தான். அதோடு அந்த பாதையில போகவும் செய்யணும். தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது. அந்த பாதையை நம்ம கடைபிடிக்கவும் செய்யணும். அப்பதான் நம்மளுடைய மனம் விரிவடைந்து மற்றவங்களுக்கும் உதவுகிற நல்லெண்ணம் ஓங்குது. இறை உணர்வும் அறநெறியும் மனிதனை உயர்த்தக்கூடியது. உயர்ந்தால் தானே அவனது அடுத்த கடமையை சரியா ஒன்றினால் ஒன்று கெடாதவாறு செய்ய முடியும். அப்போ ஓ நம்முடைய தனி மனித கடமையில முக்கியமா என்ன எடுத்துக்கிட்டோம்? உடல், உயிர், மனம் 3 இணைஞ்சு செயல்படணும். பொருளாதாரத்துல நிறைவு காணணும். இறைநிலைய உணர்றதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அறநெறி வாழ்க்கை வாழணும். இது எல்லாமே நம்முடைய தனி மனித கடமை. அடுத்து குடும்ப கடமைக்கு வந்துரும். தனி மனிதனும் உள்ள குறைபாடுகள் தானே கூட்டு அமைப்பான குடும்பத்துல அமைதி இல்லாம இருக்குது. இல்லையா? அப்போ குடும்பத்துல அமைதி எப்படி ஏற்படுத்தலாம்? குடும்பம்னா என்ன? அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ஒரு திருவள்ளுவர் ஒரு குறள்ல அழகா சொல்லியிருக்காரு. "இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை" அப்படின்வார். அதாவது வாழ்க்கை துணை, பசங்க, அம்மா, அப்பா இதுதான் குடும்பம் அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம உடம்புல இருக்கிற உடல், உயிர், மனதையே நம்ம இணைச்சு செயல்படுத்த முடியலையே, இவ்ளோ அன்பர்கள் இருக்கிற குடும்பத்தை எப்படி நம்ம இணைச்சு அமைதியா வழிநடத்த முடியும்? இத நம்ம யோசிக்க வேண்டிய கேள்விதானே! அப்போ பல வழிகள்ல நம்ம இந்த குடும்பத்துல நம்மளுக்கு பிணக்கு வரும். இல்லையா? தேவை, அளவு, தன்மை, காலம் இப்படி பல வழிகள்ல நம்மளுக்கு குடும்பத்துல பிணக்கு வரும். ஆனா, நம்ம கிட்ட நம்ம தனி மனித கடமைய நம்ம சரியா செய்யும் பொழுது, நம்ம கிட்ட ஒரு தனி மனித அமைதி வந்துரும் இல்லையா? அப்போ இந்த குடும்பத்துல வரக்கூடிய பிரச்சனைகள ஈஸியா விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம் இந்த குணங்கள் மூலம் ஈஸியா அந்த குடும்பத்த அமைதியா நம்மளால வழிநடத்த முடியும். அப்போ நம்ப நம்ம வந்து நம்மளுக்குள்ள அமைதி ஏற்படாம குடும்பத்துல நம்மளால அமைதியா வழிநடத்த முடியாது. இதுதானே உண்மை. அப்போ அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்மள அமைதிப்படுத்திக்கணும். நம்ம கடமைய சரியா செய்யணும். அடுத்தது குடும்ப கடமைய சரியா செய்யணும். இப்போ ஒரு எந்த குடும்பத்துல பெண்ணினோட சிறப்ப உணர்ந்து, அந்த குடும்பத்துல பெண்ணுக்கு வந்து மதிப்பு குடுக்குறாங்களோ, அந்த குடும்பம் நிறைவான குடும்பமா, அமைதியான குடும்பமா இருக்கும். அப்போ பெண்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள சரியா செய்யணும். அதே மாரி இன்றைய குழந்தைகள் நாளைய சமுதாயம். அப்ப குடும்பத்திலேயே குழந்தைகள சிறந்த மனிதர்களா உருவாக்க வேண்டிய கடமை நம்மகிட்ட இருக்கு. ஏன்னா குழந்தைகள் எல்லா வேலையும் முடிஞ்ச வரைக்கும் சொல்லி தரணும். நாமும் அவங்களுக்கு முன்மாதிரியா வாழ்ந்து காட்டணும். சொல்லிக் கொடுத்து கத்துக்கிறத விட அவங்க பார்த்து கத்துக்கிறது தான் அதிகம். அப்போ பள்ளி பருவத்திலேயே 4 வகை கல்வி முறையும் கொடுத்துடணும். நமது கல்வி முறை மொழி கல்வியும், தொழில் கல்விக்கும் அதிகமா இம்பார்ட்டன்ட் கொடுக்குது. ஆனா ஒழுக்க கல்விக்கு, இயற்கை தத்துவ கல்விக்கும் கொஞ்சம் கம்மியா தான் இம்பார்ட் குடுக்குறாங்க. அப்போ நம்ம அறிவு திருக்கோயிலுக்கு அனுப்பி, நம்ம இந்த ஒழுக்க கல்வியும், இயற்கை தத்துவ கல்வியும் முடிஞ்ச வரைக்கும் சொல்லி கத்து குடுத்து வழிநடத்த முயற்சி செய்யணும். அப்போ குழந்தைகளுடைய கடமையும் நம்ம சரியா செய்ய முடியும். அப்புறம் குடும்ப குடும்ப கடமைய சரியா செய்யாவிட்டா
அது வாழ்க்கையில சிக்கல அதிகமா தான் நம்மளுக்கு ஆக்கும். அப்போ குடும்ப கடமை நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. அடுத்தது சுற்றம். சகோதரர்களா இருக்கட்டும், சகோதரிகளா இருக்கட்டும், எல்லாருமே நம்முடைய உயிரளவுல ஒன்றுபட்டவர்கள் தான். கிராமத்துல ஒரு பழமொழி சொல்வாங்க. ஆடாவிட்டாலும் சதை ஆடும்" அப்படின்னுவாங்க. அதாவது உயிர் தொடர்பு இருந்தா, அவர்கள் நன்றாக இருந்தா தான் நம்முடைய மனம் இயல்பாக இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பிரச்சனையோ, துன்பமோ இருந்தது அப்படின்னா, நம்மும் மனதளவுல அமைதி குலைஞ்சிருவோம். இதுதான் உண்மை. அப்போ அவர்களுடன் இணக்கமா இருக்கிறதும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அவர்களுக்கு நாம் செய்யும் கடமைய 2 ஒழுக்க பண்பாட்டின் அடிப்படையில சரியா செய்யணும். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இத நம்ப எப்பவுமே நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா, எந்த சகோதர சகோதரிகளோடவும் நம்மளுக்கு பிணக்கே ஏற்படாது. இப்போ ஒரு சொல்வாங்கல்ல, "குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை" அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ பழைய தவறுகள மறந்து, மன்னிச்சு, அவர்கள புதிதா பார்க்கும் பொழுது, நம்மளுக்கு வந்து அவங்க கிட்ட எந்த குறையும் நம்மளுக்கு தெரியாது. அதே மாரி அவங்க கிட்ட இருக்கிற பாசிட்டிவ மட்டும் பார்க்கும் பொழுதும், நம்மளுக்கு அவங்க கிட்ட எந்த குறையும் தெரியாது. இப்போ நம்ம ஒரு 2 இட்லி சாப்பிடுறோம். அப்ப அந்த இட்லிய வாயில போட்டுட்டு என்ன பண்றோம்? மறந்துடுறோம். அதுவா அது உள்ள போயி இரைப்பைக்கு போயி ஜீரணமாகி, அதுவே சிறுகுடல் உறிஞ்சி, இது மாரி 7 தாதுக்கெல்லாம் மாற்றம் அடைய வைக்குது. ஆனா இட்லி சாப்பிட்டு நம்ம அத யோசிச்சுக்கிட்டே இருக்கோமா? இது ரத்தமா மாறுமா? இது சதையா மாறுமா? அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோமா? இல்லையே! அப்ப மறந்துர்றோம் இல்லையா? அதேதான் பழைய தவறுகள நம்ம மறக்கும் பொழுது, நம்மளுடைய மனதும் அங்க அமைதி அடையுது. நாமும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். மற்றவரையும் மகிழ்ச்சியா நம்ம வச்சுக்கலாம். இதுவும் நம்மளுக்கு வந்து சுற்றத்தோட கடமை தான். அடுத்தது சமுதாய கடமை. சமுதாய வளத்துல தனி மனித வளமும் அடங்கி இருக்குது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அப்ப நம்மளுடைய கடமைய உணர்ந்து செயலாற்றும் பொழுது, சமுதாய நலம் வந்து நம்மளுக்கு பாதுகாக்கப்படுது. அதாவது பகவத்கீதையில அழகா ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க. அ அ "எதை நீ எடுத்துக்கொண்டாயோ, அது இங்கிருந்து தான் எடுத்துக்கொண்டாய். எதை நீ இழந்தாயோ, அது இங்கிருந்து எடுத்துக்கொண்டதை தான் இழந்தாய்." அப்படின்னு ஒரு அழகா எனக்கு கரெக்ட்டா அந்த லைன் ஞாபகம் இல்ல. அப்போ அதாவது எல்லாமே நம்ம சமுதாயத்துல இருந்து தான் எடுத்துக்கிறோம். சமுதாயத்துக்கே தான் நம்ம திருப்பி குடுக்கணும். இத தான் நம்ம வந்து சொல்றது அந்த பகவத்கீதையில அந்த ஸ்லோகம். அப்போ சமுதாயத்துல இருந்தே எல்லாம் பெற்றோம். மனித சமுதாயமே நமக்கு வாழ்வளிக்குது இல்லையா? அப்போ ஒ ஒரு கம்பெனில ஒருத்தர் வேலை செய்றாரு அப்படின்னா, அவருக்கு கையில ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா, அந்த கம்பெனி என்ன பண்ணுது? எடுத்துட்டு போய் அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணுது. அப்ப அவருக்கு அந்த கம்பெனிக்கு செலவாகுது. அதே சமயம் அந்த 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 தொழிலாளி செய்ய வேண்டிய அந்த உழைப்பு, அவருக்கு வர லாபமும் அந்த இடத்துல தடைப்படுது இல்லையா? அப்போ ஒருத்தர் நோயுற்றால் சமுதாயம் தானே அதை ஈடு செய்யும். முதல்ல அவனால கிடைக்கிற லாபம் போது, 2வது அவனால செலவு நம்மளுக்கு வந்து இழப்பு ஏற்படுது. அப்போ சமுதாய வளம் பெற தனி மனிதனுடைய நலன் கண்டிப்பா அவசியமா இருக்கு. ஒருவர் கடமைய சரியா செய்யணும்னாலும் சமுதாயமே உதவி செய்றாங்க. இப்ப நம்ம படிக்கிறதா இருக்கட்டும், சமுதாயத்துல தான் படிக்கிறோம். சமுதாய ஹெல்ப்ல தான் படிக்கிறோம். வேலைக்கு போறதும் சமுதாய ஹெல்ப்ல தான் வேலைக்கு போறோம். இப்ப இன்னும் இன்னும் சொல்லக்கேன்னா, நம்ம இப்ப ஆன்மீகத்துல உயர்வு அடையிறோம். சமுதாயத்தினுடைய ஹெல்ப்பால தானே அதுல உயர்வு அடையிறோம். இந்த சத்சங்கம் எங்க இருக்கு? சமுதாயத்துல இருக்கு. சமுதாய அமைப்புல இருக்கு. அப்போ ஆன்மீகத்துல உயர்வு அடையணும்னாலும் நம்மளுக்கு சமுதாயத்தோட உதவி தேவைப்படுது. அப்போ வாழ்க்கை தேவைய நிறைவு செய்ய எண்ணற்ற பொருட்கள் தேவைப்படுது. ஆனா அவை சமுதாயத்துல இருந்து தான் நம்ம பெறுறோம். இததான் வந்து "ஒரு பிடி உணவிலே உலக ஒற்றுமை கண்டிடு, உழைப்பால் பதில் உலகுக்கு தந்திடு" அப்படின்னு நம்ம குருமகான் சொல்றாரு. அப்போ பல அறிஞர்களையும், சிந்தனையாளர்களையும், மகான்களையும் உருவாக உதவியதும் இந்த சமுதாயம் தான். அறிவூட்டி நம்மளுக்கு வாழ தகுதியா மாத்தியதும் இந்த சமுதாயம் தான். அப்ப இந்த சமுதாயத்துக்கு நம்ம திருப்பி தர வேண்டியது நம்மளுடைய கடமை. அப்போ ஐந்தொழுக்க பண்பாட்டையும், அறநெறியையும் கடைபிடித்து வாழும் பொழுது, சமுதாய கடமைய நம்மளால ஈஸியா செஞ்சு முடிக்க முடியும். சமுதாய வளத்த மட்டும் அனுபவிச்சுக்கிட்டு ஒரு மனிதன் உழைப்பு, அறிவாற்றல் தரல அப்படின்னா என்னவாகும்?
சமுதாய வளம் குறையும். இப்போ ஒரு தென்னை மரத்தை வளர்க்குறோம். அந்த தென்னை மரத்துக்கு தண்ணி ஊத்துறோம், உரம் போடுறோம். அது தேங்காவும், இளநியும் தருது. அப்ப அத நம்ம அனுபவிக்கிறோம். எனக்கு தேங்காய், இளநீ மட்டும் வேணும். தென்னை மரம் அது தண்ணி ஊத்த மாட்டேன், உரம் போட மாட்டேன்னா என்ன ஆகும்? அந்த மரம் காய்க்காது. வத்தி போகும். இல்லையா? அதேதான் சமுதாயத்துடைய வளமும். அதனால சமுதாயத்துல துன்பங்கள், குற்றங்கள் பெருக ஆரம்பிக்கும். சமுதாய வளம் குறையும் பொழுது. அப்ப அங்க சமுதாயத்துல அமைதியும் இழக்கும். ஒவ்வொருவரும் இத உணர்ந்து எந்தெந்த அளவுல உடல், அறிவால நன்மை செய்ய முடியுமோ, அந்த வழியில நம்மளுடைய கடமைய செய்யணும். கடனை திருப்பி தருவதுதான் நீதி உணர்வு. நீதி உணர்வை ஒட்டிய செயல் அனைத்துமே கடமை. அப்ப நீதி உணர்வும், கடமையும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒவ்வொருவரும் தம்முடைய கடமையை உணர்ந்தாலே மனித சமுதாயம் வளம் பெறும். அதனால எல்லாருமே இன்புற்று வாழலாம். அடுத்தது உலகம். இறை உணர்வை உள்ளுணர்வாய் பெற்ற தலைவர்கள் பொறுப்புடைய பதவியில் இருந்தா மக்களுடைய நன்மையை கருத்தில் கொண்டு வாழ்வாங்க. அதனால ஆட்சி செய்யும் தலைவர்களை கடமை உணர்வுடன் பொறுப்புடன் தேர்வு செய்யும் போது அங்க நல்லாட்சி நிலவுது. அதுதானே உண்மை. இது நமது உயர்ந்த கடமையும் கூட. எல்லா மதங்களுமே நம்மளுக்கு இறை உணர்வையும் அறநெறியும் மட்டும்தான் சொல்லி தருது. இப்போ நம்ம குரு அழகா ஒரு கவிதையில சொல்லியிருப்பாரு, குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகினில், குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயமேன்னு. அப்போ இன்னைக்கு உலகத்துல நடக்கிற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நம்ம அந்த பழைய சமுதாயம் தான் காரணம்னு ஒதுக்கி வச்சுட்டு, ஏன் இப்படி நடக்குதுன்ற ஏக்கத்தை காட்டாம தினமும் குறைஞ்சது ஒரு 25 முறையாவது காலையில எழுந்த உடனே வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் அப்படின்னு நம்ம சொல்ல 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 அந்த வாழ்த்து வான்காந்தத்துல பரவ ஆரம்பிக்குது. ஏன்னா அதாவது மற்ற எல்லா பொல்யூஷனை விட வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், இது அதாவது நீர் மாசுபாடு, காற்று மாசுபாடு, இது எல்லாத்த விட நம்மளுடைய அதாவது எண்ணெய் மாசுபாடு, தாட் பொல்யூஷன், இதுதான் வான்காந்தத்தை கேடுற செய்யுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வான்காந்தத்துல நம்மளுக்கு தூய்மை செய்யணும்னா இந்த வாழ்த்து தான் வான்காந்தத்தை தூய்மை செய்யக்கூடிய வல்லமை பெற்றது. அப்போ டெய்லி நம்ம அதாவது நிறைய பேரு நிறைய முறை இந்த வாழ்த்து மந்திரத்தை சொல்ல 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 வான்காந்தம் தூய்மை அடையுது. இது நம்மளுடைய முக்கியமான கடமைதான். நானு முதல்லலாம் அதாவது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடக்கும் பொழுது எனக்கு அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் புரியல. ஆனா நம்ம இந்தியாக்குள்ளேயே அது நுழையும் பொழுதுதான் எனக்கு அதனுடைய அந்த மந்திரத்தோட இம்பார்ட்டன்ஸ் புரிய ஆரம்பிச்சது. இன்னும் அதிகமா சொல்லணும். அதுக்கு முன்னாடியில ஒரு 10 முறை அப்படிதான் அந்த மந்திரத்தை இது சொல்வேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இப்போ அதிகமா நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அப்போ நம்ம கிட்ட வரும்போதுதான் அந்த அந்த ஒரு சிக்கலோட அந்த பிரச்சனையோட வீரியம் நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஆனா நம்ம மனதை விரியும் பொழுது அந்த பிரச்சனை நம்மளுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும். அப்ப நம்ம இந்த மந்திரத்தை ஈஸியா நம்மளால சொல்லி சொல்லி நம்ம வான்காந்தத்தை தூய்மை அடைய செய்ய முடியும். உலகுல அமைதி வேணும்னா மனிதர்களுடைய அதாவது நமது வாழ்க்கை பண்பாட்டை நம்ம உயர்த்தணும். அதாவது தனி மனித சிந்தனை திறனை வளர்த்துக் கொள்வதாலையும் அதன் மூலம் திட்டமிட்ட செயல்களாலையும் நம்ம எளிதா உலகத்துல அமைதி ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறாரு நம்ம குருமகான். அப்ப தனி மனித அமைதியே உலக அமைதிக்கு அடிப்படையா இருக்கு. அப்போ இந்த முயற்சி மட்டும் வெற்றி பெற்றா ஒவ்வொரு மனிதனும் பாதுகாப்புடனும் பராமரிப்புடனும் நிறைவான வாழ்க்கையை நிச்சயமா வாழ முடியும். அப்போ இதை அடைய நம்மை போல நிறைய பேரு மனவளக்கலைக்கு வரணும். அதுவும் நம்மாலதான் முடியும். குரு சொல்வாராம், நான் உங்களுக்கு கத்துக் கொடுத்தத 4 பேருக்காவது கத்துக் கொடுங்கப்பா அப்படின்னு வரோம். இதுவும் நம்மளுடைய வேதாத்திரை கடமைதான். அப்போ தனி மனிதனாகட்டும், உலக மக்களாகட்டும், எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அமைதியும் நிறைவும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய வாழ்க்கை முறை வேதாத்திரியம் உருவாக்கி இருக்கு. அவற்றை தெளிவாகவும் விரிவாகவும் விளங்கி கொண்டு பொறுப்புணர்ச்சியுடன் செயல்படுத்தணும். கடமையை செய்து மன தூய்மை பெற்று இறைநிலை உணர்ந்தாலே போதும், அங்க அமைதி நிலவ ஆரம்பிச்சிரும்.
அப்போ இறைவுணரை விளக்கும் தொண்டு செய்து கடமையாற்றுவோம்ன்ற ஒரு டாபிக்ல நம்ம குருமகன் அழகா ஒரு கவிதை சொல்லியிருப்பாரு. அதாவது தெய்வம் உயிர் ஜீவகாந்தம் திருநடனம் மறைப்பொருள் தெரியாமலே உலகம் திகைத்து சிக்கல் ஏற்றது ஐயமின்றி அனைவரும் இவ்வரும் பொருள் விளங்கியே அனைத்து விஞ்ஞானமும் மெய்யறிவு நோக்கி முழுமையாய் உய்ய ஓர் சிறந்த வழி உயர்ந்த காந்த தத்துவம் உண்மை தெய்வம் உயிர் அறிவு உணர்த்தி விட்ட அந்த நாள் செய்ய உள்ள கடமையோ இச்சீரறிவு உலகெல்லாம் சிறப்புடனே பரவ ஏற்ற சீரிய தொண்டாற்றுவோம். இத்துடன் எனது வேதாத்திரிய கூறிய கடமையை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். மிக அற்புதமான உரைமா, பரவாயில்லமா. நல்ல டாபிக்கை வரிசையா எடுத்து கிளீனா சொல்லியிருக்கிறீங்க. வெரி குட். அப்படியே இப்ப இவ்வளவு தூரம் எல்லாரும் பேசுறாங்க, தீசிஸ் எழுதி கொடுங்கன்னா மாட்டேங்கிறீங்களம்மா, என்னம்மா காரணம்? உங்களை முதல் கேள்வி நான் கேட்கிறேன். முதியம்மா. ஐயா, தீசிஸ் எழுதி கொடுக்கறதே எனக்கு தெரியாதுங்க ஐயா, அதுதான் முதல் காரணம் எனக்கு. இந்த மாதிரி பொழந்து கட்டுறீங்க, இதுதான் தீசிஸ். பொழந்ததுதான் தீசிஸ். அப்படிங்களா? நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். முன்னுரை முடிவுரை. முன்னுரை எதுக்காக இந்த தீசிஸ் எழுதுறீங்க? முடிவுரை இதனால பயன், அவ்வளவுதான்மா. இத ரெண்டா நீங்க சொன்னதெல்லாம் நடுவுல போட்டுருங்க. அப்படியே பிராக்டிஸ் பண்ணிடுவாங்க. அவ்வளவு இது ஒண்ணு. இப்ப நம்ம வேதாத்திரிய உடற்பயிற்சி காயகல்பம் தியானம் தற்சோதனை இருக்குது 4. முன்னுரை உடல்ல நோய் உள்ளத்திற்கு அலங்க வாழ்க்கையில் சிக்கலை தீர்ப்பதற்கும் சமுதாயம் வருவதற்கும் தீர்ந்தது. நீங்க எழுதுறதெல்லாம் உடற்பயிற்சி என்னென்ன மாதிரி அசைவு இருக்குது, இந்த அசைவுனால என்னென்ன நோய் நீங்குதுன்னு எந்த புக்கிலையும் இல்லாத 2 கருத்தை நீங்க சொல்லணும். அது கூகுள்ஸ்ல போய் சர்ச் பண்ணலாம், யாராவது நண்பர்கள்ட்ட இல்ல புக்ல எடுக்கலாம். உடற்பயிற்சினால் ஏற்படும் நன்மைகள் எடுத்து 2 வரியை தூக்கி கோத்து விட்டீங்கன்னா தீர்ந்து போச்சு. அப்புறம் உங்களுக்கு தான் தெரியும், உயிர் பயிற்சி காயகல்பத்துல ஒரு 4 இப்படி எழுதி ஒரு 20 பக்கம் எழுதினீங்கன்னா கூட தீர்ந்து போச்சுமா. முடிவுரை இதனால மக்களுக்கு என்ன பயன், சமூகத்துக்கு என்ன பயன், என் கருத்தை இதோட முன்வைக்கிறேன் அப்படின்னு வச்சு நீங்க முடிச்சுக்கலாம். அவ்வளவு. இது இவ்வளவுதான் தீசிஸ்மா. நீங்க இப்ப நீங்க சொன்னதெல்லாம் சென்டர் பாயிண்ட். பட் இப்ப நீங்க சொல்லியிருக்கிறத மத்த புக்ல இல்லாத கருத்தை நீங்க உங்க உரநடைக்கு மாத்திருங்க. வேற ஒண்ணும் இல்ல. நான் சிம்பிளா சொல்லுவேன், பாலின் நிறம் வெள்ளை, இது எல்லாரும் சொல்லிட்டாங்க. பால் என்றால் நிறம் இல்லாமல் இருக்காது, கண்டிப்பாக நிறம் இருந்தேதான் தீரும். ஆகவே பாலுக்கு ஒரு நிறம் உண்டு. இது என்னுடைய ஆய்வு, அவ்வளவுதான். பாலின் நிறம் வெள்ளை எல்லாரும் சொல்லிட்டாங்க. இதை நான் என் கருத்தை வைக்கும் போது இப்படி 3 வரியை தூக்கி 2 பிட்ட போடுறேன், தீர்ந்து போச்சு. இதுதான் தீசிஸ் பேரு. மாடல் ஒன்னு அனுப்பி வைங்க, அவங்க ரெஃபர் பண்ணிட்டு அனுப்பி வைங்க ஐயா. மாடல் ஒன்னு எனக்கு அனுப்புங்க, நான் பண்றேங்க ஐயா. நம்ம கண்டிப்பா. நானே அறிவியின் திருவிளையாடல் எழுதியிருக்கிறேன். புக்கை ரெஃபர் 45 பக்கம் எழுதிட்டேன். ஓகேங்க ஐயா. வச்சுக்கிட்டு ஏன் உரநடைக்கு இனிமேல் மாத்தி எழுதணும், அது 20 பக்கமா சுருக்கணும். அதெல்லாம் இருக்கிறதெல்லாம் பலவேறு புக்ல இருந்து தொகுத்து வாங்கி எழுதியிருக்கிறார். இப்ப என்னுடைய உரநடை அதை கன்வர்ஷன் பண்றதுக்கு இன்னும் ஒரு 10 நாள் ஆயிரும். அதை எல்லாத்துக்கும் போட்டு காமிச்சு அதை தீசிஸா அமுச்சு விட்டுறேன். ஐயா, அந்த சீக்ரெட் எல்லாம் சொல்லாதீங்க எங்களுக்கு. 4 வரி 400 முக்கணும் நாங்க. நீங்க உடனே அதை சீக்ரெட் வேற. அருமை அம்மா, சுமதி அம்மா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். சொல்லுங்க. இல்ல, மழை விட்டு நின்ற மாதிரி இருக்கு, அதனால இப்ப நம்ம நிதானமான பேச்சு நிதானமா இருக்கு. பேச்சுதாங்க. உங்க பிஎஸ்டி வைவாக்கு நாங்கெல்லாம் வரணும்னு ஆசைப்படுறோம் அம்மா. வாழ்க வளம். கண்டிப்பாங்க ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். பேச்சு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நிதானமா எல்லாருக்கும் புரியுற மாதிரி யதார்த்தமா நல்லா சொல்றீங்க. இந்த அகம்புறம் கவி மாத்திரம் எல்லாருக்கும் கேட்கற மாதிரி ஒரு முறை பாடிருங்கம்மா. ஐயா, எனக்கு முழுசா தெரியாதுங்க ஐயா. 2 முழுசா பாடல் தெரியாது. அந்த 2 லைன் நான் பாடிக்கிட்டே இருப்பேன் எப்பவுமே. அதனால எனக்கு மனசுல அப்படியே பதிஞ்சிடுச்சுங்க ஐயா. அது ஒரு நல்ல கவிங்க அது. ஆமாங்க ஐயா. நல்லா அந்த கவி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நம்ம அறிவியல் கூட போட்டு விடுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க ஐயா, நானு எடுத்து போடுறேங்க ஐயா. போட்டு விடுங்கம்மா. அடுத்ததாக நமது மதிப்புமிக்க பேராசிரியர் ஜெயபாலி அவர்கள்
ஐயா ஐயா வாழ்க வளமுடன். அம்மா சுமதி அம்மா வாழ்க நம்ம வளமுடன். அறிவியல் அரங்கத்துல அவங்களுக்கு கன்னி பேச்சுங்க முதல் வளமுடன் பேச்சு. ஐயா. இதெல்லாம் இந்த கன்னி பேச்சே இல்ல. இதெல்லாம் அவங்க நிறைய ட்ரெயின் ஆயிருக்கிறாங்க. ஆமா. ஏன்னா அவங்க சொல்ல சொல்ல எதை விட்டுருவாங்களோன்னு ஒரு குறிப்பெடுத்து பார்த்தேன். ம், அவங்க சொன்னதுல எனக்கு எடுத்து நன்றி உணர்வு கடமைன்னு சொன்னாங்க இல்லையா? ம், அந்த ஒரு கோணம் நல்லா இருந்தது. ம், ஸ்பீச்சும் ம். எங்கேயுமே குறை சொல்ல முடியல. கண்டிப்பாங்க. எல்லாமே வந்துச்சு. கிட்ட எல்லாமே நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். உலக கடமை என்னமா ஆட்டிட்டு இருக்குன்னு கேட்குன்னு நினைச்சேன். ம். அதுக்கு அதுல ஆன்சர் வச்சுட்டாங்க. எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. ஆமா, அதனால நான் வேற எதுவும் குறையவோ மற்றவோ பாராட்ட சொல்ல போறீங்க இப்ப. விரும்பல. பாராட்டுறீங்க. ஆமா, நிச்சயமா அது நல்லாவே ம், செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா கண்டிப்பா. கடமைன்னு சும்மா வெறுமனே இல்லாத ம். மொத்தத்துல இது எல்லாமே கடமைகள் தான். எப்படி வேதாத்திரிய இருந்தாலும் கடமை. மாணிக்கவாசன் ஐயாவுக்கு பரவாயில்ல. நல்ல நல்ல பேராசிரியரை பிடிக்கிறாரு இப்ப. ஆமா ஆமா ஆமா, அதுல எங்கேயுமே அவருடைய பங்கு அதுல ஏதாவது ரொம்ப அதிகம். ம், ஆமா, இது இன்னும் இப்படி இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை, நல்லாவே இருக்கு. ம், அந்த கடமை எல்லாமே ம், கொண்டு வந்துட்டாங்க. உலக மாசுபடல், அந்த ஏர் பொல்யூஷன், பிளாஸ்டிக், ம். ஒரு பிளாஸ்டிக் நம்ம குப்பையில போட்டாவே நம்ம உலக கடமை ஆட்டுறோம். ஏங்க மைண்ட் பொல்யூஷன் வேற சொன்னாங்க. மைண்ட் பொல்யூஷன், அதுவும் அது ம், மேக்னெட்டிக் ஃபீல்ட மாத்தும் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா. ஒரு ஸ்கூல்ல ஒரு பையன் கேட்டான், நீங்க உலக கடமைன்னு சொல்றீங்களே, ம். நான் என்ன செய்யட்டுன்னு கேட்டான். கரெக்ட்டுங்கய்யா. இப்ப அதுக்கு யாராவது இங்க நம்ம அந்த இதுல இருக்கவங்க யாராவது ஒரு ஆன்சர் வைக்கிட்டோம். சொன்னா நல்லா இருக்கும். ஆமா, அம்மா சுமதி அம்மா அவங்க சொல்லி நீங்களே சொல்லுங்களேன். இப்ப நீங்க ஒரு ஸ்கூல்ல போய் பயிற்சி நடத்துறீங்க. உலக கடமைக்கு நான் என்னமா செய்யட்டும் அப்படின்னு ஒரு பையன் கேட்கறான், ஒரு 8ஆம் வகுப்பு மாணவன். நம்ம என்ன அதுக்கு பதில் சொல்லலாம்? ஐயா, நான் என்ன கேட்டா நான் சொல்லுவேன், இந்த 2க்கும் பண்பாடு சொல்லிக் கொடுத்து இதன்படி நீ வாழ்ந்தாலே போதும் அப்படின்னு சொல்லுவேங்க ஐயா. இல்லம்மா, அது தனி மனிதனுக்கு கொடுத்துட்டீங்க. தான் தான் கடமையில கொண்டு வந்துட்டீங்க. அதை ஆ, உலகத்துக்கு சொல்றாங்க. சுற்றம், அவனும் சுற்றம், குடும்பத்துக்கு அப்பா அம்மா பேச்சு கேட்கறதுக்கு சுற்ற கடமையில எடுத்துக்கலாம். ம். ஊருக்கு ஏதாவது சொன்னோம், அவன் ஸ்கூலை பராமரிக்கிறது செஞ்சா ஊர் கடமைக்குள்ள வந்துடுறான். ஆமாங்க ஐயா. அவன் உலக கடமை என்ன செய்யறதுன்னு கேட்டான். நீங்களா ஓகே. இருந்தா என்ன சொல்லுவீங்க? ஐயா, மேக்ஸிமம் இந்த பொல்யூஷன்ஸ் தாங்க ஐயா சொல்லி தருவேன். அதாவது முடிஞ்ச வரைக்கும் வந்து பேட்டரி வாகனத்தை யூஸ் பண்ணு. அதே மாதிரி பிளாஸ்டிக்க அதிகமா வீட்ல யூஸ் பண்ணாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் நிலத்துல வந்து ரசாயன உரங்கள் போடாம முடிஞ்ச வரைக்கும் இயற்கை உரங்களை போடுறதுக்கு உங்களை சுத்தி இருக்கிற மக்களுக்கு வந்து நீ வழிநடத்து அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் வந்து வேற என்னங்க ஐயா சொல்லலாம்? எனக்கு இதுதாங்க ஐயா தெரியுது. இல்ல ஐயா சொல்லிட்டீங்க, சிம்பிளா ஆன்சர் சொல்ல போறாரு எடுத்தீங்க. இப்ப. ஐயா இப்ப சிம்பிளா சொல்ல போறாரு. இல்ல, உலக கடமையில இதுக்கு சொல்லிட்டீங்க, வாழ்த்து ஒண்ணே உலக கடமையா மாறிடும்னு. ஆமாங்க ஐயா. நான் அவன்கிட்ட கேட்டதுக்கு ஒரு வேம்போ அரசோ நட்டுப்பா, எங்கேயாவது பொது இடத்துல ஒண்ணு நட்டு வளர்த்து ஓகேங்க ஐயா. உலக கடமையில வந்துடுன்னா எப்படிங்க அது? இது எப்படி உலக கடமை ஆகும்னா, ஓசோன் லேயர் ஓட்டாயிடுச்சுன்னாங்க, எல்லாரும் ஓட்டைங்கிறாங்க, எல்லாரும் ஆக்சிஜன் இதை ப்ரொடியூஸ் பண்ணும், இதை நட்டு வளர்த்தா வருங்கிறாங்க. அப்ப உனக்கு தேவையான ஆக்சிஜன் மட்டும் இல்ல, இன்னொருத்தருக்கு தேவையான உலகத்துல எந்த மொழியில எடுத்துட்டு போறாங்க. சோ ஒரு மரம் நட்டு வளர்த்தீங்கன்னாவே அது உலக கடமை ஆயிடும். ஐயா சூப்பருங்க ஐயா. வாழ்க வளமுடன்ங்க ஐயா. அது மாதிரி அவங்களுக்கு என்ன லெவலுக்கு சிம்பிளா வரமோ, ஏன்னா இப்ப அவன்கிட்ட போய் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டான். கண்டிப்பாங்க இது ஐயா. கூட உலக கடமையில வந்துருதா, உலகத்துக்கு நன்மை செய்யறோம். அதனால ஆக்சிஜன் நீ ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு ஒரு மரத்தை நட்டு வளர்த்து, அது பொது இடமா இருந்துட்டு போகுது, ஊர் ஓரமா இருக்கிட்டு போகுது, கொஞ்சம் வளர்த்துனா அது தானா வளர்ந்துரும். இந்த மாதிரி ஒவ்வொன்னும் வேற ஈஸியான யாராவது சொல்லிட்டீங்க. ஏங்க ஈஸியா எப்படிங்க இருக்கு நீங்க சொல்றது. நட்டு வளர்த்து ம். அது உலக கடமையில வந்துரும். எப்படி வரும்னு கேட்டதுக்கு தான் சொன்னேன். இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ற ஆக்சிஜன் ஓசோன் லேயரே ஓட்ட போடும். எல்லாத்தையும் நீயே செய்ய முடியாது. நீ ஒரு ம். மாணவன் கேட்ட, இப்ப தமிழகத்தில் இருக்க அத்தனை மாணவருக்கு இது ஆன்சரா இருந்தா எப்படி இருக்கும்? எல்லாம் எத்தனை மரம் வரும்னு. ஐயோ, ம். ஓட்டையை அடைச்சிடலாங்க அப்படின்னா. கண்டிப்பாங்க. அருமை ஐயா அருமைங்க. ஜெயபால் ஜெயபால் ஐயா, அம்மா வாழ்க. வாழ்க வளமுடன் ஐயா. என் சொல்லுங்கம்மா. பையன் வந்து ஐடி இதுல டிசிஎஸ்ல பெரிய போஸ்ட்ல இருக்கான். பட் அவங்க வந்து
சோஷியல் சர்வீஸ் ஒரு டீம் வச்சுட்டு ஒரு பெரிய அந்த கருப்பு கலர்ல கன்னி பேக் இருக்குமே, பிளாஸ்டிக் பேக், அதை எடுத்துட்டு போய் ஒரு சண்டே அன்னைக்கு பீச்ல முழுக்க அங்கங்க பிளாஸ்டிக் கவர், கப்ஸ், அதெல்லாம் மெயினா பிளாஸ்டிக் இது நிறைய போட்டிருந்தாங்க. அது வந்து சிங்கம் பார்க்காம என்ன எதுவா இருந்தாலும் சேர்த்துட்டு இல்ல கலெக்ட் பண்ணி அப்புறம் அது போடுறதுக்குன்னு ஒரு இது வச்சிருந்தாங்க போல் இருக்கு. இது வந்து எந்த கடமையில சேரும் ஐயா? உலக கடமையில வச்சுக்கலாமா? நம்ம நீங்க செய்யறது மட்டும் இல்ல, ஒரு தப்பா பொறுக்கிறல, இப்பேற்பட்ட ஆளு பொறுக்கல் நான் பொறுக்கணும் என்னன்னு நினைக்க வைக்கிறீங்கல்ல, அது உலக கடமை ஆயிடும். அவங்கவுங்க இடத்துக்கு சுத்தம் மட்டுமே ஒரு தூண்டல் அதில் நடக்குது இல்லையா? நான் என்கிற தனி மனிதன் போய் நான் உலகத்துக்கு செய்யணும், அவருக்கு என்ன அக்கறை செய்யணும்னு என்ன இருக்கு? இப்ப ஞானிகள் வந்தாங்க, வேதாத்ரி மகிழ்ச்சி உலக கடமை ஆற்றார். என்னால ஒண்ணு முடியும்னு நினைக்க கூடாது இல்லையா? எல்லாருக்கும் அந்த பங்கு இருக்கு, என் பங்கு இருக்கு, என் பங்குக்கு நான் என்ன செய்யணும் சொன்னாங்க. ஏர் பொல்யூஷன், அது வாட்டர் பொல்யூஷன், இது அதோட பேரோட நிக்குது. என்ன செயலுக்கு கொண்டு வர்றது? வீட்டுல நீ போடுற இந்த பிளாஸ்டிக் பேப்பரை கரெக்டா குப்பை கொடையில கொண்டு போய் சேர்த்துரு. அதுக்கான குப்பையில மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு கூறுவாங்க. நீ அதுல சேர்த்துனா போதும், போது உலக கடமையில வருது அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இதெல்லாம் கல்விக்குள்ளேயே வரணும். வெறுமனே நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம், அவர் பொல்யூஷன் பண்றாரு அதனாலதான் நிக்குது. இந்தியாவுல அதிகம் சோறு திங்கிறாங்க, சோறு திங்கிறனால அடுப்பெறி விடுறாங்க, அடுப்பெறுவதனால குளோபல் வார்மிங் ஆகுதுன்னு பேசினாங்க. பெரிய ரிசர்ச்னு வச்சுக்கல. அது ஒரு 20 இயர்ஸ் பிஃபோர் சொன்னதுங்க. அதெல்லாம் இப்பயும் சொல்லிட்டு இருக்காங்க, அதே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிங்களா? ஆமா, நீங்க முதல்ல வந்து இப்ப வெறும் விறகு அடிச்சீங்க, இப்ப கேஸ் எரிக்கிறோம். 3 நேரமும் நீங்க சமைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. நாங்களாம் பிரெட் வாங்கினா அப்படியே சாப்பிட்டுருக்கோம், வாரத்துக்கு கூட சாப்பிட்டுருக்கோம். ஆமா, அவங்க ரெகுலரா சமைக்கிறது கிடையாது. ஆனா அல்ல, இது காரணமே இல்ல. நீங்க இதெல்லாம் இதெல்லாம் தவிர்க்க முடியாது. அப்படி அவங்க யோசிக்கிறாங்க, நம்ம யோசனை வைக்கலாம், ஒண்ணு தப்பு. கண்டிப்பாங்க. வேற ஏதாவது சொல்றீங்க? வாழ்க நன்றி, நல்லா இருந்ததுமா, ஒன்னும் எந்த குறையும் சொல்றதுக்கு இல்ல. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். எங்களுக்கு இன்னொரு இது கிடைச்சிட்டாங்க. நல்ல பேராசிரியர், மகிழ்ச்சி. அடுத்ததாக நமது மதிப்புமிக்க பேராசிரியர் எஸ் இந்திரராஜன் ஐயா அவர்கள். ஐயா இந்திரராஜன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். நம்ம பேசுறத பத்தி உங்களுடைய கருத்துங்க? 8:20 தாங்க வந்தேன். ஒரு 10 நிமிஷம் தான் கேட்டேங்க. நல்லா பேசினாங்க, நல்லா தொடர்ந்து பேசினாங்க. வாழ்த்துக்கள்மா, சுமதியம்மா, வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக நமது மதிப்பிற்குரிய சங்கர நாராயணன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, மகரிஷிக்கு அப்புறம் அதிகமா பேசப்படாத உலக சமாதானத்தை பத்தி பேசியிருக்காங்க. அதுக்காகவே அவங்கள பாராட்டணும் ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். சவுதி அரேபியாவிலிருந்து நமது மதிப்பிற்குரிய சாந்தி அம்மா. அம்மா சாந்தி அம்மா. சரி, நமது பொற்செல்வி அம்மா, அருட்காந்த செல்வி. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா, அம்மாவுடைய ஸ்பீச் எப்படி இருந்தது? அவங்க இனிமையான குரல்ல நல்ல ஒரு காந்தம் ரீச் ஆச்சுங்க ஐயா. அந்த ஒரு குரல் வளம் அருமையாக இருந்தது. நம்ம அந்த பாடல் வரிகள் எல்லாம் நமக்கு நினைவூட்டினது ரொம்பவும் சிறப்பா இருந்தது. இன்னும் நம்ம கடமையில வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள்ல நம்மளும் தவறிட்டு இருக்கோன்றதை நமக்கு நினைவூட்டுற மாதிரியும் இருந்தது. தொடர்ந்து அவங்க கூடவே நம்மளை கூட்டு போயிட்டாங்க, அது ஒரு சிறப்பா இருந்தது. கண்டிப்பாங்க ஐயா. நானும் நெய்வேலியில இருந்துதாங்க ஐயா, அவங்களுடைய சிநேகிதி தான். ரொம்ப சிறப்பாங்க. இங்க தொண்டு ரொம்ப நாங்க 2 பேரும் சேர்ந்துதாங்க ஐயா பண்ணிட்டு இருக்கோம். மகிழ்ச்சிங்கம்மா. ரொம்ப சிறப்பா செய்வாங்க ஐயா. வாழ்க வளமுடன். நிறைவா இருந்ததுங்க ஐயா. அடுத்ததாக ஆப்பிரிக்காவிலிருந்து நமது லட்சுமி அம்மா அவர்கள்.
லக்ஷ்மி அம்மா. அம்மா லக்ஷ்மி அம்மா. சரி, கனடாவில இருந்து ஜனார் ஐயா. வாழ்க வளம் ஐயா. வாழ்க சுமதி அம்மா வளமுடன் ஐயா. சிறப்பான சிந்தனை உரை. நன்றிங்க ஐயா. ரீசைக்கிளை பற்றி எல்லாம் நிறைய பேசி இருக்கிறாங்க. திருப்பூருக்கா கேட்கணும் போல இருக்கு, எனக்கு ரெக்கார்டிங் வரும்போது கேட்டுக்கிறேன். அதுக்குள்ள ஜெயபால் ஐயா கூட பாராட்டி இருக்கிறார். அது மிக மிக சிறப்பு. பாராட்டுவாரு. ஆமா, அதுதான். வாழ்க வளமுடன். கண்டிப்பா, மகிழ்ச்சிங்கய்யா, மகிழ்ச்சி. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக நமது பேராசிரியர் நடராஜன் ஐயா அவர்கள். நடராஜன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எடுத்த சப்ஜெக்ட அதுல இருந்து மாறாம அதற்கு தேவையான கருத்துக்களையே தொடர்ந்து நிறைய இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க பேசின நடையும் நல்லா சிறப்பா இருந்ததுங்க. எளிமையா இருக்குது, எளிமையா இருக்குதுங்க. அவங்க இன்னும் பல இதெல்லாம் சேகரிச்சு இந்த மாதிரி முனைவர் பட்டம் போட்டுக்காங்க. அவங்க முனைவர் தான். நிறைய அவரு பேசணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. அடுத்தது நமது விஜயா அம்மா அவர்கள். விஜயாம்மா. வாழ்க வளமுடன்ங்க ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயாவோட கமெண்ட்ல இருந்து தாங்க கேட்டேன். கேட்ட வரைக்கும் நல்லா பேசியிருக்காங்க, என்னன்னு தெரிஞ்சதுங்க. ரெக்கார்ட்ல கேட்டு இருக்கிறாங்க. சரி, நீங்க முழுசு இல்லையாட்டுங்க? அப்ப இல்லைங்க, நான் முடிச்ச பிறகுதான் கனெக்ட். சிங்கப்பூர்ல இருந்து நமது பிரேம் ஐயா அவர்கள். பிரேம் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சிறந்த விளக்கம், நல்ல அருமையான விளக்கம். நிதானமா இருக்காங்க. ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கலான்ட்டு கேளுங்கய்யா. அந்த கடமைக்கும் கருணைக்கும் எதுவும் தொடர்பு இருக்குங்களாமா? பேராசிரியர்களும் சொல்லலாம். வாழ்க வளமுடன். சுமதியம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. இன்னொரு முறை கேட்க சொல்லுங்க ஐயா. கொஸ்டின். கடமை, கருணை. ஓ, ரெண்டுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கான்னு ஐயா கேக்குறாங்க. ஐயா, கடமையை நம்ம சரியா செய்யும் பொழுதே நம்மளுக்கு கருணை தானாவே உருவாகுதுங்க ஐயா. அன்பும் கருணையும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூங்க ஐயா. அது மத்த பேராசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்போங்க ஐயா. ஆமா ஆமா, பேராசிரியர்கள் சொல்லலாம். நன்றிம்மா, நன்றிப்பா, நன்றி. அடுத்ததாக திருவண்ணாமலையிலிருந்து மதிப்பிற்குரிய பேராசிரியர் சந்திரசேகர் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. நல்ல சுமதி மேடம் வந்து நல்லா அருப்புனே மடை திறந்த வெள்ளம் போல கொட்டி தீர்த்துட்டாங்க ஐயா. அருவி போல. அமெரிக்காவில பாப்போம், நயகரா ஃபால்ஸ்ன்னு வாங்கல, அந்த மாதிரி வந்துச்சு. ரைட், வாழ்த்துக்களுங்க ஐயா. அவங்களுடைய அறிவு பயணம் இன்னும் நல்ல மேற்கொண்டு சிறப்பா அடையத்துக்கு இறையவர்கள குருவர்கள துணை புரியுங்க. ஒரு கருத்து இதை விட சூப்பரா இருக்கும்னு எல்லாம் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. அடுத்தது நீங்க சிந்தனை கொடுக்கும்போது இதை நீங்க இருக்கணும். என்னுடைய கடமை இன்னும் அதிகமாகுதுங்க ஐயா. இந்த கடமை டாபிக்ல ஒரு பாயிண்ட் சொல்றீங்க. நம்ம முனைவர் ஜெயபால் ஐயா கூட ஒரு கருத்து கேட்டாரு. ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டதா சொன்னாரு. உலகத்துக்கு நான் என்ன செய்யறதுன்னு கேட்டாரு. பதில் அதுக்குதான் நான் இதை ஷேர் பண்ணுங்க. இது கடமையிலயும் ஒரு வகை தாங்க ஐயா. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம்னாக்கா, இப்ப ஒரு அந்த காலகட்டத்துல 2003 2004 வாக்குல இருக்கும்போது சுவாமிஜி பத்தி ஒரு பேராசிரியர் சொன்ன தகவல் தாங்க ஐயா. அது ஒரு அன்பர் வந்து எனக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரியுமான்னு சுவாமிஜி கிட்ட கேட்டாங்களாம். 2002 2003 எனக்கு சொன்ன தகவல். அதுக்கு அவரு பேரை சொல்லல. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் பிளஸ் பண்ணாராம். பேரு கவனிக்கலன்னு போறதுக்கு 2வது தடவையும் கேட்டாராம், 3வது தடவையும் கேட்டாராம், 4வது தடவையும் கேட்டாராம். சுவாமிஜி பொறுத்தவரையில வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் திருப்பி திருப்பி சொன்னாராம். அப்புறம் அந்த அன்பர் வெளிப்படையாவே கேட்டாரு, என் பேரை குறிப்பிட்டு வாழ்த்தக்கூடாதா அப்படின்னு. அதுக்கு அழகா அவரு சுவாமிஜி சொன்ன வார்த்தை தான் பேராசிரியர் சொன்னாரு. நீ எந்த இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற, இந்த வையகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற, இந்த உலகத்துல நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள், மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண் திருக்குறளை சொல்ற மாதிரி, இந்த இந்த பூ உலகில இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் அளவும் எந்த அளவுக்கு சுபிட்சமா இருக்கோ அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையும் சுபிட்சமா அமையும்.
அப்போ உலகத்தை நீ வாழ்த்தினாலே வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் உலகத்தை வாழ்த்தினாலே, வையகத்தை வாழ்த்தினாலே அது உனக்கும் சேர்ந்துதான் அடங்கி இருக்கே தவிர உன் பேரை தனியா சொல்லி வாழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சுவாமிஜி சொன்னதா ஒரு பேராசிரியர் அந்த காலகட்டத்துல சொன்ன வார்த்தைங்க ஐயா. நான் என்ன சொல்றேன் ஐயா, இந்த உலகத்தை வாழ்த்தத்துக்கு நம்ம மழை வாழ்த்து ஒண்ணு சொல்றோம், உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் அப்படின்னு ஒண்ணு சொல்றோம், உலகம் எல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும்னு சொல்றோம். நான் என்ன கூடுதலா ஒரு என் மனசுல படுதுங்க ஐயா, வாழ்க காலையில எரிச்ச உடனே வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடான்னு சொல்லிட்டு கூடுதலா ஆல்மோஸ்ட் இந்த உலகம் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் கைண்ட் ஆஃப் பொல்யூஷன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாலும் நல்லா இருக்குங்க ஐயா. கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பொல்யூஷன்ஸ், அது என்னென்ன பொல்யூஷன்ஸ் நம்மளுக்கு தெரியும். மண்ணில பொல்யூஷனு, நீர்ல பொல்யூஷனு, காற்றுல பொல்யூஷனு, சவுண்ட் பொல்யூஷனு, ஏர் பொல்யூஷனு, இப்படி பல பொல்யூஷன்ஸ் தான் நம்முடைய வாழ்னுடைய ஆதாரத்தை நம்மளுக்கு கொஞ்சம் குறைபாடா கான்செப்ட் படி பாசிட்டிவா தான் நம்மள சொல்ல சொல்லுவாங்க. நமக்கு பொல்யூஷன்ஸ் தான் அதிகமாயிட்டு தான் இருக்கும். அதுக்குதான் இப்படி ஒரு கூடுதலா ஒரு வார்த்தை சொன்னா நல்லா இருக்குங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க முன்னோட சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்னு சொன்னா கூட அது ரொம்ப நல்ல விஷயம் தான். அது அது கவர்மெண்ட்ல ஸ்கீம் என்னென்னமோ கொடுக்குறாங்க ஐயா, எல்லாம் கவர்மெண்ட்ல எல்லாம் தான் செய்யறாங்க, மரம் நடுறாங்க, சக்சஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாமே பேப்பர் அளவுல தான் இருக்கு, சக்சஸ் கிடையாது. அததான் பானா அவங்கள நம்ம குறை சொல்ல வேணாம், சமுதாயத்தை நடத்தி சொல்றாங்க, வேற வகையில நம்மளுக்கு நல்லதும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மரம் வளர்க்கறது அது நம்முடைய இண்டிவிஜுவலுடைய முடிவுன்னு கூட சொல்லலாம், சமுதாயம் அரசாங்கம் அதை ஊக்கப்படுத்திட்டு தான் இருக்குது. நாம தனி மனிதனா இருந்துகிட்டு நம்ம தவ முறையில இருந்துகிட்டு ஒரு வாழ்த்து கிடைச்சா இதுக்கு உண்டான தீர்வு வெகு விரைவில் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கைங்கய்யா. வாழ்க வளம். மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சிங்க. வாழ்க வளம். அடுத்ததாக நமது கவியரசி ராஜலட்சுமி அம்மா. வாழ்க வளமுடன்ங்கய்யா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் சுமதியம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்களம்மா. நல்ல கடமைன்னு அந்த சப்ஜெக்ட் எடுத்துட்டு நல்லா ஒண்ணு விடாம லைனா கொண்டு வந்தீங்க. ஸ்பீச்ல நல்லா லைனா கொண்டு வந்தீங்க. அந்த கடமை கொண்டு கூட தள்ளி விடாம ஜெயபாலையா சொன்ன மாதிரி நன்றி விடவே ஒரு கடமைங்கிறது நான் புதுசா கேட்டேன். இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னீங்களே சமுதாய கடமைக்கு, மரம் வச்சுட்டு நம்ம தண்ணி ஊற்றி இதெல்லாம் செஞ்சாதான் மரம் பழம் கிடைக்கும். அது மாதிரி தான் சமுதாயத்துக்கு நம்ம கொடுத்தாதான் அது பின்னாடி சமுதாயம் நல்லா இருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க. அது நல்லா சிந்திக்கக்கூடிய நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க. நல்லா கொண்டு போனீங்க. நல்ல ஒரு தெளிவான ஸ்பீச் தான்மா. நல்லா கொண்டு வந்தீங்க. மேலும் உங்க கடமைகள் தொடரட்டுமாம்மா. உங்க கடமைகள் தொடரட்டும். வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. சமுதாய கடமைன்னு நான் நினைங்க, உணவில் ஒழுங்குமுறை காமிச்சா கூட நம்ம அதுவும் சமுதாயத்துக்கு நம்ம ஒருபடி உணவிலே உலக ஒற்றுமை கண்டிடுன்னு மகிழ்ச்சி சொன்ன மாதிரி உணவில் ஒழுங்கு கூட நம்ம வேஸ்ட் பண்ணாம எது அப்படின்னு அது தேர்வு செய்து ஒழுங்குமுறை காக்க அது சமுதாய உலக கடமைகள்னு நான் அதே நினைச்சுங்கய்யா. வாழ்க வளமுடன். நல்லதுங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பிரியா. ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. அம்மா சுமதிம்மா. வணக்கம்மா. வாழ்க வளமுடன். வணக்கங்கம்மா. வாழ்க வளமுடன். உங்க உரை ரொம்ப நல்லா இருந்தது. வேதாத்ரி ஐயா நம்ம குரு ஐயாவோட கடமைகள் என்னென்ன அப்படிங்கறது ஒரு முறை எல்லாமே கேட்ட மாதிரி இருந்தது. எங்களை மாதிரி புதுசா வந்த அத்தனை பேத்துக்கும் பாத்தீங்கன்னா அது ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்கம்மா. ரொம்ப நல்லா இருந்தது. உங்களோட அதே மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பொறுமையா அழகா பேசுனீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். எல்லாம் கண்மணி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. சுமதி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இறையர்களும் குருவர்களும் உங்களோடு துணை நின்று இந்த அரை மணி நேரம் அருமையான ஒரு உரை கொடுக்க வைத்தது. நன்றி. வாழ்க வளமுடன். உங்களுடைய உரை எப்படி இருந்ததுன்னா, உங்களுடைய ஊர் பேர் நெய்வேலி. அந்த நெய் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வேலி மாதிரி எப்படி இருந்ததுன்னா, அந்த தலைப்பை ஒட்டி ஒரு வேலி போட்டுக்கிட்டு அதுக்குள்ளாரையே கொண்டு வந்தீங்க. முதல்ல ஆரம்பிக்கும் போதே அமைதின்னு ஆரம்பிச்சீங்க. அதே மாதிரி அமைதியாவே கடைசி வரைக்கும் கொண்டாந்தீங்க. இரண்டொழுக்க பண்பாடு சொன்னீங்க, எண்ணம் ஆராய்தல் சொன்னீங்க, விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம் சொன்னீங்க, தென்னை மரத்தை உதாரணமா சொன்னீங்க.
இன்னும் எதுவுமே நீங்க விடல. ஐயா சொன்ன மாதிரி அழகா எல்லா கடமைகளையும் சொன்னீங்க. ஐவகை கடமைகள் சொன்னீங்க. எல்லா பாயிண்ட்டையும் இதுக்குள்ளார அந்த 1/2 மணி நேரத்துக்குள்ளார கொண்டு வந்தீங்க. வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். இறையர்களும் குருவர்களும் உங்களோடு துணை நின்று நீங்க மேலும் இதுல தீசிஸ் பண்ணி சிறந்த முறையில கடமையாற்ற உதவணும் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். நிறைவான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றி அம்மா. நன்றிங்கம்மா, வாழ்க நன்றிங்கம்மா. வளமுடன் அம்மா. அடுத்ததாக பவானியிலிருந்து சசிகலா ஜெகதீசன் அவர்கள். சசிகலாமா? வாழ்க வளமுடன் ஐயா. நிறைவான சுமதி உரையாற்றி அம்மா. முடிச்சிடலாம். நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாம். நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. வாய்ப்புக்கு நன்றி. சுமதி அம்மா ரொம்ப சிறப்பா என்ன சொல்றது, இப்போ எல்லாரும் சொன்ன அந்த கருத்தோட ஒட்டிதான் என்னுடைய மனதிலையும் வந்து ஆழமா உங்களுடைய கருத்துக்கள் பதிந்தது. ரொம்ப ஒரு தெளிவா அழகா அந்த நடைய எடுத்துட்டு போனீங்க. ரொம்ப ஒரு இனிமையான குரல்ல இதை கேட்கும்போது இந்த குழந்தைங்களுக்கு நம்ம குரு ஐயா அப்படிதான் எடுப்பாங்க. குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க. அந்த வகையில நீங்களும் அதுல நீங்க சிறப்பா எடுத்து சொன்னது எங்களுக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா நன்றி. வாழ்த்திடுவாங்க அம்மாவை. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா மாணிக்கவாசன் ஐயா. ஐயா பூமா அம்மா தாங்க ஐயா என்ன வந்து பேச சொல்லி தூண்டுதல் கொடுத்தாங்க. அவங்களுக்கு நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. நன்றிமா. நன்றி. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.